வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறத பாருங்கள். இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ பச்சரிசி, 50 கிராம் பாசிப்பருப்பு, 1/2 கிலோ வெல்லம், முந்திரி பருப்பு, அப்புறம் நெய் தேவையான அளவு, தண்ணி கொதித்த பிறகு அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கிடுதோம். கொஞ்சம் தண்ணி இருக்குன பிறகு தான் வெள்ளம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பாயசத்துக்கு தேவையான ஏலக்காயை இடித்து நம்ம போட்டுக்கிடுதோம். இதை அப்படியே ஒரு வாரமாக இறக்கி வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வெள்ளைப்பாகு கரைக்கணும். அதை பாருங்கள் எப்படி காய்க்கன்னு. இந்த மாதிரி வெள்ளைப்பாகு நல்லா கட்டியாக காய்ச்சி எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாயசத்து மேலே ஊற்றுனீங்கன்னா பாயசம் நல்லா டார்க்காக கலருமே நல்லாயிருக்கும். அந்த பாகுக்குள்ளே டேஸ்ட்டுமே நல்லா வரும். அதுக்கப்புறம் நல்ல தாராளமாக நெய் விட்டு இருக்க நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு தாளித்து அந்த பாயசத்து மேலே ஊற்றி நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த சர்க்கரை பாகோட டேஸ்ட்டு, நெய்யோட மனம், கூடவே ஒரு பச்சை கற்பூரத்தை மிளகளவு சேர்த்திங்கன்னா கோயில் பிரசாதம் மாதிரிக்கில் நம்ம சர்க்கரை பொங்கல் தயாராக இருக்கும். இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே.